Greetings to you. Welcome to Iswari's English. Good morning. Good morning, ma'am. Now we are going to see the grammar part. What is meant by tag? Do you know tag? Tag. Very good. If you buy a dress, புதுசா ஒரு dress வாங்குனீங்க அப்படின்னா அதுல price tag இருக்கும். சரியா? அது பேர் என்னது? Price tag. Anything else? Anything else? Tag. அப்படின்னா என்ன? What is tag? How many of you using social media? Social media பார்க்க மாட்டீங்களா? அதெல்லாம் அந்த வேர்ட்ல பார்த்தது இல்லையா? No. No one uses social media. யாருமே Instagram இதெல்லாம் அவ்வளோ பார்த்தது இல்லை. பார்த்துருக்கேன். அதில் ஃப்ரெண்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கு. யாரோட பேர் அது நல்ல பேர் கொடுக்கல டேக் பண்ணியிருக்கு. எல்லாமே யாராவது உங்களை டேக் பண்ணியிருக்காங்க. ஃபார் an எக்ஸாம்பிள், நீங்கள் உங்களுக்குள்ள யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா அவள் உன்னை டேக் பண்ணியிருக்கா அப்படின்னா பூமாலினி டேக் யூ அப்படின்னு சொல்லி அதில் வரும். ஸோ எனக்கு இருக்குது டேக் ஒரு அட்டாச்மெண்ட். தென் வாட் இஸ் திஸ்? ஏதாவது நம்ம ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டோ இல்லை ஏதோ நம்மளுக்கு பேப்பரோ என்ன செஞ்சுக்குவோம், ஒன்றா போட்டு பொறுத்து வச்சுக்குவோம். டு ஜாயின் ஆல் திஸ் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் ஐ யூஸ் திஸ் டேக். ஓகே, ஸோ இந்த டேக் அப்படிங்கிறது a piece of material. இப்போ நாங்கள் அமைச்சது piece of material. ஆனால் அவ சொன்னது சோசியல் மீடியாவில் அப்படின்னு சொன்னது ஜாயின் பர்பஸ். இது வந்து இந்த டேக் வந்து மெட்டீரியல். அது என்ன பர்பஸ் ஆகும்? ஜாயின் பண்றதுக்கு. ஒரு 4-5 பேப்பர் இருக்குன்னா அதை ஜாயின் பண்றது, கனெக்ட் பண்றது அப்படிங்கிற மீனிங். ஸோ அந்த ஃப்ரெண்டோட நம்ம கனெக்ட் ஆகிறோம் சோசியல் மீடியாவில். ஸோ டேக். ஓகே, ஹியர் we are going to இங்க price tag. பிரைஸை அந்த ட்ரெஸ்ல அட்டாச் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஸோ இதுதான் என்னது டேக். இப்போ நம்ம கிராமர் பார்ட்ல ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா question tag. What is this? Question tag. Question tag. அப்படின்னா என்ன? question tagனா என்ன? கேள்விப்பட்டிருக்கீங்களா? Have you ever heard about question tag? Okay, what is question? கேள்வி. If you want to ask something to get answer, you are asking something to get one answer. Ask na, இப்போ நான் give me a pen ன்னு கூட கேட்கலாம். I need that object and asking. Can you differentiate these two? Ask. நான் கேட்குறேன், ஒரு பொருளை கேட்குறேன், எனக்கு தேவை இருக்கு, நான் கேட்குறேன், அது வேற. இந்த ஆஸ்க் எப்படி? ஏதோ ஒன்று நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற, அந்த பதில் உனக்கு கிடைக்கணும். ஸோ யூ ஆர் ஆஸ்கிங் a question. You are not talking with her normally in a sentence. You are not conveying the message in a statement. Declaratively நீங்க என்ன பண்ணல, அதை சொல்லல. I went there, நான் அங்கே போனேன் அப்படின்னு உனக்கு ஒரு மெசேஜ் சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. I went to a temple அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா அந்த மெசேஜ் என்ன சென்டென்ஸில் சொல்லியிருக்கேன்? டெக்ளரேட்டிவ்ல சொல்லியிருக்கேன். இப்போ நான் வரலன்னு வச்சுக்கோங்க, லீவ் எடுத்துருக்கேன். I had taken leave yesterday. So your leader or Alice wished to ask me where did I go. இப்போ நான் நார்மலாக நானே கன்வே பண்ணிட்டேன். If I voluntarily convey means I went to a temple. ஒரு கோயிலுக்கு போனேன்னா நான், so I was absent yesterday or I was on leave அப்படின்னு நான் சொல்கிறேன். What is the difference between absent and leave? Absent and leave. What is the difference between these two? If I take leave, I will inform my superior, the headmistress. இப்போ நான் லீவ் எடுக்கிறேன் அப்படின்னா என்னோட சுப்பீரியர் வந்து HR
but I will not inform you. So for you, I am absent. I didn't tell you. I am going to take leave. அப்படின்னு நான் சொல்லலை. இன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம அந்த இடத்துல இல்லை அப்படின்னா லீவ். அதை சொல்லாம தெரியாம எடுத்தோம்னா absent. We are absent. புரியுதா? இதான் அந்த ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட். அதனால தான் ஒரு டீச்சருக்கு லீவ் லெட்டர் கொடுத்துட்டு லீவ் எடுக்கணும் அப்படின்னு சொல்றேன். Then I will mark there as L, not AB or A. If you are absent means you are not informing me. That's the mean. Are you all clear? So try to have the habit of leaving. சரியா? So சொல்லிட்டு leave எடுங்க. Now when I convey this message, I have used a declarative type of sentence. சாதாரண ஸ்டேட்மெண்ட் டைப்பை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே இது இப்போ நான் சொல்லலைங்கிறப்ப அவ என்கிட்ட கொஸ்டின் பண்றா. அப்போ அவ என்ன கேட்பா? Where did you go? எங்க போகிறீங்கன்னு கேட்கலாம். இல்லது why were you absent yesterday? நேற்று ஏன் absent கேட்டாலும் நான் என்ன சொல்லுவேன்? நான் கோயிலுக்கு போயிருந்தேன்னா அதனால வரல அப்படின்னு சொல்லுவேனா? ரீசன் சொல்லுவேனா? இந்த கொஸ்டினுக்கு இப்படியே கேட்கலாம், இப்படியே கேட்கலாம். So when you frame question, you use one question word and split the verb according to the tense and use the verb, then place the subject as a pronoun or in the name of the person. இப்போ நீங்களே பேசிக்கிறீங்க. Where did Rani go? எங்க போனான்னு தெரியாது. ராணி அந்த தேர்ட் பர்சன் ஆயிடுறா. வேற ரெண்டு பேர் தான் பேசிட்டு இருக்கீங்க. ஆனா ராணி இன்க்ளூடடா இருந்து அவளை முன்னால வச்சுட்டு என்ன செய்வீங்க? ப்ரொனவுன் யூஸ் பண்ணுவீங்க. நீ அப்படின்னு யூஸ் பண்ணுவீங்க. Are you all clear? So when you frame question, you have to split the verbs according to the tense. பிரிக்கணும். பிரிச்சுட்டு நடுவுல தான் என்ன செய்வோம்? சப்ஜெக்டை போடுவோம். So here the question tag is, here நீ கொஸ்டினா கேட்டிருக்க, நான் ஆன்சர் சொல்லியிருக்கேன். சரியா? இப்போ today I have come to school. I am present. Today I am present. I have come to school, but I have not come to your class. உங்க கிளாஸ்க்கு வரல, ஏதோ வேலையை நான் கீழே இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீ என்னை பார்த்துருப்பேன், நான் காரில் வந்திருப்பேன், பார்த்துருப்பேன், மிஸ்ஸஸ் ஸ்கூலுக்குள்ளே இருக்காங்கன்னு உனக்கு தெரியும் இல்லையா? ஸோ நீ திரும்ப என்கிட்ட கேட்குற அப்படின்னா எதுக்காக கேட்பேன்? கொஸ்டின் எப்படி ரைஸ் பண்ணுவேன்? How will you raise the question if you know I have come here, I am inside the campus, but you want to, நீ என்ன நினைப்ப? அதுக்கப்புறம் எதனால திரும்ப கொஸ்டின் கேட்டீங்கன்னா என்ன மாதிரியான எண்ணத்துல கேட்ப? உனக்கு தெரியும் நான் வந்திருக்கிறது. அப்ப திரும்ப கேட்கிறோம் அப்படின்னா எப்படி, எதுக்காக கேட்போம்? ஓகே, எதுக்கு கிளாஸ் வரலையா? ஓகே, சரிங்களா? கொஸ்டின் உங்களுக்கு புரியல, நான் புரியுற மாதிரி சொல்லலைன்னு நினைக்கிறேன். You have seen your friend in the temple or in the market. உன் ஃப்ரெண்டை நீ முந்தின நாள் சாயந்தரம் மார்க்கெட்டில் பார்த்துருக்க, ரொம்ப தூரத்தில் பார்க்குற, அவள் தான் அப்படின்னு அம்மாட்டையும் சொல்லிடுறேன். மறுநாள் கிளாஸ் வர, you have come to school the next day and you wish to ask her. கேட்பீங்க, என்ன கேட்பேன்? நேற்று நீ மார்க்கெட்டுக்கு வந்தீங்க. வேற என்ன கேட்பேன்? ஏன் கேட்குற அத வந்தீங்கன்னு? Why do you ask her? ஏன்னா நேற்று நான் அவளை பார்த்ததுனால கேட்டியா? ஓகே, எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல, வேற யாருனாலும் ஆன்சர் பண்ணலாம். அவள் ஏன் கேட்குறா? அவட்ட நேற்று நீ வந்தீங்க அப்படின்னு ஏன் கேட்குறா? நீனே யோசிச்சு சொல்ல, வேற என்ன கேட்ப அப்படின்னு. ஏன் ஃப்ரெண்ட்ட மறுநாள் வந்து கேட்குற அப்படின்னு சொல்ல. கன்ஃபர்மேஷன். தூரத்துல பார்த்தேன், நான் அதனாலதான் ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். அப்போ நீனே மறுநாள் வந்தோன்னா
மம்மி இது பார்த்தேன் அப்படின்னு சொல்றதுல நமக்கு ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும். We will be happy in sharing the thing which we have or which we had seen already. நம்ம பார்த்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்றதுலையோ இல்லை ஒரு பொருள் வாங்கினதையோ ஒருத்தர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல கிளாஸ்ல வந்து சொல்றதுல நமக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்குல்ல. அப்போ அவளை நீ தூரத்தில் பார்த்துருக்க, அவளை வந்து நான் பார்த்தேன்னு சொல்றதுக்கு முன்னாடி வந்தீங்க அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன், உறுதிப்படுத்துதல். ஸோ இந்த கொஸ்டின் டேக் யூசேஜ் எதுக்கு? ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு. ஃபார் அ கன்ஃபர்மேஷன் we use question tag. அப்போ ஒரு கொஸ்டினை கேட்டுட்டு போறதை விட்டுட்டு ஏன் இந்த டேக் யூஸ் பண்றோங்கிறது இவ்வளவு நேரம் விளக்கம் கொடுக்குது. I have explained why we are going to use the tag instead of asking questions. The questions கேட்கறது உனக்கு பார்த்த உடனே இப்போ புரியும், இன்னும் ஒரு ரீசன் புரியும். இப்போ இது வந்து கன்ஃபர்மேஷன் கிடையாது, இது என்னது? தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். எங்க போனேன், நம்ம பார்க்கல எங்க போனாங்க. So we wish to know where did she go or what did she buy. அவ என்ன வாங்கினா, எங்க போனான்னு கேட்டு தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். அந்த ரீசன் கலெக்ட் பண்றதுக்காக கொஸ்டினா கேட்டு வாங்கிக்கிறோம். இது கான்வர்சேஷன்ல வந்துருக்கு. But when you use a question tag, it is only for a confirmation. Understood? அது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன். அப்போ இது எப்படி யூஸ் பண்ணணும்? வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் a question and a question tagங்கிறத இப்ப பார்ப்போம். Okay? Here I went to a temple and saw Malini. Now I have changed the sentence. Now I have changed the sentence. இந்த சென்டென்ஸை வந்து மாத்திட்டேன். நான் கோயிலுக்கு போனேன், போன இடத்துல யாரை பார்த்தேன்? மாலினியை பார்த்தேன். But I have a small doubt. I am not sure in my vision. நான் பார்த்ததுல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கலாம். ஏன்னா அவ கலர் ட்ரெஸ்ல இருந்திருப்பா. He looks different because I have seen you all in uniform. So I want to confirm that whether Malini had come to the temple. முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டு பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன்? மாலினிட்ட இந்த பார்த்த சென்டென்ஸை மாலினிட்ட கேட்குறேன். என்ன கேட்க போறேன்? இந்த கொஸ்டின் இருக்கு. I went to her temple and saw Malini. Now I am going to confirm with Malini. Here saw, it is in past tense. என்ன டென்ஸ்ல இருக்கு? past tense. மாலினி அவளை ரெப்ரசன்ட் பண்றதுக்கு என்ன pronoun யூஸ் பண்ணணும்? What is the pronoun for Malini? She. What is the pronoun for Malini? She. So I am going to use a pronoun. With these two I am going to create a tag. Tense என்னவோ அதுபடி verb skip பண்ணிப்போம். அந்த word வேணும். With that we will add the pronoun. இங்க and I saw Malini அப்படின்னு இப்ப நான் எழுதியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ மாலினிட்டே போய் கேட்டேன் அப்படின்னா நான் வேற டேக் யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் பார்த்தேன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இங்க பார்த்த சப்ஜெக்ட் யாரு? I. Who saw her? I. So here I will take this I. அப்போ didn't I? Did she? Are you? Am I? இப்படி எல்லாம் கேட்கறது தான் என்னது? tag. One verb will be there and also a pronoun will be there. ஒரு verb-உம் ஒரு pronoun தான் இருக்கும். அதுதான் என்னது? tag. அதுதான் என்னது? tag. அப்போ how will be the tag? Tag எப்படி இருக்கும்? Verb with the pronoun. You must find the question mark. And that is a piece of question. Yeah, piece of question. So here I am going to give one more sentence. I am a student. Not student. சொல்லிட்டேன். பக்கத்துல ஒரு இருக்கா.
நிக்கிறா, நீ பேசுறதை கேட்டுட்டே இருக்கிறா. ஆனா எதிர்த்து இருக்கிறவங்க நீ திரும்ப இவளை திரும்பி பார்த்துட்டேன்னு சொல்லுவ. அவட என்ன கேட்டிருப்ப, நீ ஒரு ஃப்ரெண்ட கோயில பார்த்துருக்க அப்படின்னா வந்தியில அப்படின்னு எதுக்கு கேட்கிறா? கன்ஃபர்மேஷன். இது வந்தியில நீ வந்த அப்படின்னு சொல்லல. என்ன கேட்டோம்? வந்தியில ஒரு கொஸ்டினா தான் கேட்டிருக்கோம். வந்த அப்படின்னு சொல்லி நம்ம டிக்ளேர் பண்ணவே இல்லை. ஸோ அந்த கொஸ்டினா கேட்கும்போது தான் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும், வந்தாளா இல்லையா அப்படின்னு. ஆர் யூ ஆல் கிளியர்? அப்போ நான் ஸ்டூடெண்ட்னு சொல்லிடுறேன். சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் தானே. அப்போ இங்க பாசிட்டிவ் சென்டென்ஸா இருக்கு. அதாவது அஃபர்மேட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஒன்று இருக்குல்ல. பாசிட்டிவா தான் பேசியிருக்கேன் நான் ஸ்டூடெண்ட் அப்படின்னு. அந்த அஃபர்மேட்டிவா நம்ம பாசிட்டிவ்னு சொல்லுவோம். பாசிட்டிவ்ல நாட் இருக்காது. அதே நெகட்டிவ்ல என்ன இருக்கும்? I am not a student, I am a dancer. அந்த I am a dancer பாசிட்டிவ்ல இருக்கு, I am not a studentங்கிறது நெகட்டிவ்ல இருக்கு. So positive sentences carry negative tag. ஒரே ரூல் தான் அந்த கிராமருக்கு. Positive sentences carry negative tag. Negative sentences carry positive tag. அப்ப இங்க நெகட்டிவ் எழுது. அப்ப ஆம்க்கு am notங்கிறது நெகட்டிவ். அத நம்ம ain't சொல்லுவோம். ain't I. if orange I. யூசுவலா ஐக்கு நம்ம ஆர் என்ன செய்ய மாட்டோம், போட மாட்டோம். இந்த டேக்ல மட்டும் இப்போ orange I யூஸ் பண்ணுவோம். இப்போ auxiliary verbs you know, am, is, are, were, then, as, have, and, then, do, did, does. These verbs will take not with that verb. The auxiliary verbs லாம் not அது கூட அப்படியே எடுத்துக்கணும். அதே இது wants, if I have written I or she எழுதுறேன். She wants to play. இப்போ நான் கிராமர் நடத்திட்டு இருக்கேன், but she wants to play. Now the verb is wants. Can you write wants not? She wants not ன்னு எழுத முடியுமா? How will you write? How will you write the sentence in negative? She does not want to play. Yes, good. She does not want to play. இதானே நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இப்போ நம்ம நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எழுத மாட்டோம், டேக் தான் யூஸ் பண்ண போறோம். அப்ப டேக்ல என்னலாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? verbs லிஃப்ட் பண்ணிருக்கோமா? ஒரு verb-உம் ஒரு pronoun தான் எழுதணும்னு சொல்லியிருக்கேன். அப்ப இந்த verb என்ன யூஸ் பண்ணிருக்கோம்? does. So does she. இங்க இருக்கிறது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அப்ப இந்த டேக் என்னவா இருக்கணும்? நெகட்டிவ். அப்போ doesn't she question mark. ஓகேவா? நான் ஒரு Dress எடுத்தேன் அப்படின்னு உன்கிட்ட வந்து சொல்றேன். அப்ப அத கன்ஃபர்மேஷனுக்கு எடுத்துதானே? எடுத்தல. அடுத்து டவுட் பண்ணி தான் கன்ஃபார்ம் பண்ணணும். சரியா? நேத்து நான் உனக்கு ஒரு பென் கொடுத்தேன். கொடுத்தேன்ல? அப்படிதானே கேட்போம்? கொடுத்தேன்ல? நான் உன்னை அங்க பார்த்தேன்ல? அப்போ பாசிட்டிவா நடந்த ஒரு விஷயத்துக்கு கன்ஃபர்மேஷன் எப்படி கொடுக்கணும்? நெகட்டிவான டேக் யூஸ் பண்ணி கொடுக்கணும். சரியா? இப்ப நான் நேற்று வரவே இல்லை ஒரு இடத்துக்கு. I did not come to school. நான் வரலை அப்படின்னு சொல்லிட்டேன். திரும்ப என்ன கேட்கிறேன்? வந்தேனாக்கு வரல இல்லைன்னு கேட்க மாட்டேன். என்ன கேட்பேன்? வந்தேனாக்கு நீ பாத்தியாக்கு அப்படிதானே கேட்போம். ஸோ நெகட்டிவ் சென்டென்ஸா இருந்தது அப்படின்னா திரும்ப டேக் என்னவா யூஸ் பண்ணணும்? பாசிட்டிவா தான் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணணும். அதே பாசிட்டிவா நடந்த ஒரு விஷயத்துக்கு நெகட்டிவா கேட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணணும். புரிஞ்சுதா? இதெல்லாம் இதெல்லாம் சொல்லியிருக்கேன்.
What is tag? Why we have used tags? For information. How do you create the tag? With the verb and the pronoun. Then another one point is positive statement will have negative tag. Negative statement will have positive tag. அவ்வளவுதான். மூணு விஷயம் இருக்கு. இந்த மூணு விஷயம் இதுக்குள்ள பார்க்கும்போது இன்னும் நமக்கு பேசிக்கான கிராமர்லாம் இதுக்குள்ள கிடக்கும். அது தெரிஞ்சாதான் இது சிக்காம திக்காம வரும். என்னதெல்லாம் அது தேவை? டைப் ஆஃப் சென்டென்ஸ் ஒன்று பார்த்தோம், ஃப்ரேமிங் கொஸ்டின் பார்த்தோம். ஃபங்க்ஷனா எப்படி ஃப்ரேம் பண்றது? ஸோ இஃப் யூ ஆர் வெரி thorough with framing question, you will not find it difficult to split the verbs. அந்த verb என்ன? verb முதல்ல கண்டுபிடிக்கணும். You have to identify the verb, then identify the tense. In which tense the verb is placed there in the sentence. அந்த சென்டென்ஸ்ல verb என்ன டென்ஸ்ல பிளேஸ் பண்ணியிருக்குன்னு தெரியணும். தெரிஞ்சாதான் அதை உடைக்க முடியும் ஃப்ரேம் பண்றதுக்கு. ஸோ அது தெரியாம இது எடுக்கவே முடியாது டேக. ஸோ ஸ்பிளிட்டிங் த verb. First you have to identify the verb, then find out the tense, then you have to split the verb, then you must know the pronoun for all the subject. அந்த personal pronoun கொடுத்துருக்கும், அதுக்குரிய அந்த சப்ஜெக்ட் நேம்ல இருந்ததுன்னா தேவையில்லை, அங்கேயே ப்ரொனவுனாவே இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ ப்ரொனவுன் போடுறதுக்கு அங்கே தெரியணும். அப்போ இது இல்லை பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ங்கிற ஒரு கிராமருக்குள்ள உள்ள ஒரு பார்ட் தெரியுதா? ஸோ அது தெரியணும். அதுக்கப்புறம் சென்டென்ஸ் பாசிட்டிவ்ல இருக்கா நெகட்டிவ்ல இருக்கான்னு கண்டுபிடிக்க தெரியும். அதுக்கப்புறம் டேகிங் வரும். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? ஐ am writing a novel. am verb aren't I. She is reading my book is verb she pronoun isn't she. They are coming to the launch. They are coming to the launch. Aren't they? He was a great author. He was a great author. Wasn't he? Was verb he pronoun. சப்ஜெக்டாக இருக்கிறது ப்ரொனவுனாகவே இருக்குது. We were students together. We were students together. Weren't we? All the affirmative sentences will carry negative tag. It will be released soon. Won't it? Won't it? I have finished my manuscript. Haveum ஐயும் இருக்கு. Haven't I? Haven't I? She has written many books. She has written many books. Hasn't she? They had a great discussion. Hadum theyவும் இருக்கு. Hadn't they? Hadn't they? You do like reading Tamil novels. You do like reading Tamil novels, don't you? Don't you? You are coming to the book launch. You are coming to the book launch. Aren't you? Aren't you? Your novel is getting released soon. Your novel is getting released soon. Continuous tense, but we have to take the helping verb. Isn't it? Isn't it your novel? Other represent பண்ற pronoun it. இறையன்பு IAS is releasing 108 books. Male, so we will use he. Isn't he? Isn't he? All the affirmative sentences are taking negative tags. This is exciting news. This is exciting news. Isn't this? Isn't this?
Then we will have a sentence using modal auxiliaries. Can, might, should, would, must. All these are modals. So we have add not with the modals. You can finish the book, can't you? She might be late, mightn't she? He should write more, shouldn't he? They would love your novel, wouldn't they? You could not help me. All these sentences are negative sentences, so that we have used positive tag. Couldn't is there, so could you. May not is there, so may it. Ought to promote it, oughtn't we? Will not release is there, so will they. Would not love is there, so would she. Then we have to see the sentences using let. Imperative sentences let use பண்ணா அது இவ்வளோ நேரம் நடக்கலைன்னு அர்த்தம். So we will use shall we, shall I, will you, shall we. Like that we will use the tags. Let the readers decide, shall we. Let me know, will you. Let's make it, shall we. கொஸ்டின் டேக் இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.